வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உலக கபடி போட்டியில் இந்திய அணி 8வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. ஈரான் உடன் நடைபெற்ற அந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் களமாடி வெற்றியை தங்கள் வசமாக்கியிருக்கிறார்கள். 8வது முறையாக சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி பெற்றிருக்கிறது. பொதுவாக இந்திய விளையாட்டுகளில் மிகவும் கவனம் பெறாத ஒரு விளையாட்டாக இருந்த கபடியில் சமீப ஆண்டுகளில் இந்திய அணியின் செயல்பாடு ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த வெற்றி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஒலிம்பிக் போன்ற முக்கியமான சர்வதேச கூட்டு விளையாட்டுகளில் கபடி போன்ற விளையாட்டுகளுக்கு இதுவரை இடம் அளிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு தொடர் வெற்றிகள் இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய சாதனை அணியாக இந்திய கபடி அணி மாறியிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. இந்த மண்ணின் விளையாட்டு இது. இந்த மண்ணின் விளையாட்டிற்கு ஒரு கூடுதல் அங்கீகாரத்தை அது பல லட்சம் மக்களை சென்றடைய வேண்டிய தேவையை உணர்ந்து புதிய தலைமுறை அது தொடர்பான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனாக உங்களுக்கு வழங்கி வந்தது. அந்த இறுதி ஆட்டத்தினுடைய ஒவ்வொரு நொடி முன்னேற்றங்கள் குறித்தும் இந்திய அணியின் தடுப்பாட்டங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்தும் ஆங்காங்கே இருந்து நேரலைகளை நாம் வழங்கியிருந்ததை சற்று முன்வரை நீங்கள் புதிய தலைமுறையில் பார்த்து வந்தீர்கள். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் வடுவூர் பகுதியில் அதிக அளவிலான கபடி வீரர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கிராமத்திலிருந்தே நேரடியாக அந்த மக்களின் எண்ணங்களோடு பிரதிபலித்திருந்தோம். இந்த அணியில் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த வீரரான சேரலாதனின் பெற்றோரின் உணர்வுகளை உடனுக்குடன் பதிவு செய்திருந்தோம். இந்த மண்ணின் விளையாட்டிற்கு மேலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் புதிய தலைமை நேரலை செய்திருந்தது. அந்த அடிப்படையில் வழக்கமாக அரசியல் சமூக விஷயங்கள் குறித்து பேசக்கூடிய நேர்பட பேச அமர்வு இன்றைக்கு இந்த வெற்றியை, இந்த அணியின் வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையில் இது போன்ற வெற்றிகள் மேலும் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் பல மூத்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வம் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களின் கருத்துக்களை கேட்டு இன்றைய நேர்பட பேச அமர்வை நாம் வடிவமைத்திருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு திரு TN ரகு பத்திரிகையாளர், தொடர்ச்சியாக விளையாட்டுத் துறையில் பல்வேறு கோணங்களில் அலசக்கூடிய பல ஆண்டுகளாக பணியாற்றக்கூடியவர் நம்மோடு இணைகிறார். அதே போன்ற நமது மதுரை அரங்கத்திலிருந்து பிரபல கபடி வீராங்கனை அந்தோணி அம்மாள் நம்மோடு இணைகிறார். வடுவூர் கிராமத்திலிருந்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த அந்த வடுவூர் பகுதியிலிருந்து அமெச்சூர் கபடி கழகத்தைச் சேர்ந்த திரு ராஜேந்திரன் இணைகிறார். அதே போன்று நமது மதுரையிலிருந்து திரு சோலை ராஜா அமெச்சூர் கபடி கழகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களை போன்றவர்கள் தான் தொடர்ச்சியாக கபடி விளையாட்டிற்கு ஒரு முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று களமாடியவர்கள், களத்திற்கு சென்று விளையாடி வெற்றி வாகை சூடியிருப்பவர்கள். இவர்களோடு இந்த நேர்பட பேசாமல் வடிவத்தில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இனி விவாதத்திற்கு செல்லலாம். ரகுணா, உங்களிடமிருந்து தொடங்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய அவநம்பிக்கை வீரர்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லணும். வழக்கமான ஸ்டைல்லேருந்து டோட்டலாக மாறி டிஃபென்ஸ் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ரைடுமே ரொம்ப டிலேட் ரைடு, போனஸ் நோக்கி மட்டுமே முடிக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அது அப்படியே ட்விஸ்ட் ஆச்சு. எந்த பாயிண்ட்ல அந்த ட்விஸ்ட் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ப்ரெஷரோட விளையாடாங்க. திஸ் இஸ் வாட் ப்ரெஷர் கேன் டூ டு யூ. ஏன்னா ஹோம் சைடு நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு அந்த கண்ட்ரியை நம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரெஷரை அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் லீடு கன்சீட் பண்ணதுனால அதுலேருந்து வெளில வரது கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. அந்த பிரேக் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த பிரேக் கரெக்டான டயத்தில் வந்தது. ஸோ அப்போ திருப்பி அவங்க ரீக்ரூப் பண்ணி பேசினாங்க, இது ஒன்றும் கிடையாது, நம்ம நேச்சுரல் கேமை விளையாடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவங்களால நீங்கள் சொன்ன மாதிரி நேச்சுரல் கேம் ஆட முடியல. That was very crucial. அந்த பேட்டர்ன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நேத்து தாய்லாந்து அப்படி ஒரு இதுல ஹேண்டில் பண்ண அதே டீம், ஆஃப் கோர்ஸ் தாய்லாந்தோட ஸ்ட்ரெங்த்ன்றது வேற. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நேத்திக்கு அவங்க சவுத் கொரியாவோட ஈரான் ரொம்ப நல்ல மேட்ச் விளையாடினாங்க. நம்ம ரொம்ப ஈஸியான மேட்சா இருந்ததுனால the tough ஃபைனலுக்கு they were not prepared. ஈரான் நல்ல டீம் தெரியும், பட் இந்த அளவுக்கு நல்லா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. Obviously, பட் ஈரானோட ஃபார்ம் இவங்களுக்கு ஏற்கனவே பழகின ஃபார்ம் தானே. ஏற்கனவே ஒரு 3-4 இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயும் ஈரான் இதுதான் ஃபார்ம்னு தெரியும். அஃப்கோர்ஸ் அந்த வீரர்களோட பேட்டர்ன் மாறி இருக்கு. நிறைய ஹோம் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அந்த இந்தியன் பிளேயர்ஸ் இல்லாம மேராஜ் இப்ப நம்ம ப்ரோ கபடி லீக்ல விளையாடிட்டு இருக்காரு. சோ நம்மளோட ஸ்ட்ரெங்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் அவருக்கு நல்லா தெரியும். அவங்களோட பிசிக் பாத்தீங்கன்னா டாப் கிளாஸா இருக்கு. ஸோ அடுத்த வேர்ல்டு கப்பில் ஈரானோட போட்டி இன்னும் கடுமையாக இருக்கும். நியூட்ரல் வென்யூவில் நடந்ததுன்னா கேட்கவே வேண்டாம். அது ஒரு வார்னிங். அவங்களோட ஃபைட்டை ஒரு வார்னிங்காக எடுத்துக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல அவங்க நேச்சுரலா விளையாட முடிஞ்சது. அப்புறம் கிரவுட் சப்போர்ட் ரொம்ப க்ரூஷியல். அவங்க சத்தம் கேட்டுட்டே இருந்தது இல்லையா. இந்தியா குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்காரு, இந்தியாவே பேசும் ஜெயிச்சா அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு கிடைச்சது செகண்ட் ஹாஃப்ல. மோஸ்ட் க்ரூஷியலி அந்த பிரேக் அவங்களுக்கு ரீக்ரூப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அந்தோனி அம்மாள், நீங்களும் இந்த கேமை முழுமையா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாரையும் இருக்கைகளுடைய நுனிக்கு தள்ளிய ஒரு கேமை நம்ம வீரர்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன இந்த பேட்டர்ன் தொடர்ச்சியாக இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் கரெக்டா தான் இருந்ததா இன்னைய கேம்ல, இல்ல வேற என்ன மாதிரியான உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன?
நான் வந்து இந்த மேட்சை பார்த்தேன் சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறப்போ வந்து டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. அந்த நிலைமையில் நீங்க காத்திருக்க வேண்டாம், நீங்க தொடர்ந்து உங்க கருத்தை பதிவு பண்ணலாம். கொஞ்சம் சரியான பிறகு அஜய் தாக்கூர் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சதுனால மேட்ச் வந்து மாறிடுச்சு சார். இல்ல நீங்க அதாவது டிஃபென்ஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிறது உங்களை போன்ற விளையாட்டு வீரர்களுக்கு புரிஞ்ச வார்த்தைகளா இருக்கும். எளிய மக்களும் புரிந்து கொள்ளணும், கபடி பற்றிய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க இந்த விளையாட்டு எப்படி பாக்குறீங்க? முதல் பாதி ஆட்டத்துடைய முதல் பாதியில சற்று சோர்வாகவும் ஒருவேளை கை நழுவி போயிருமோன்ற ஒரு பயம் வந்தது. ஆனா ரெண்டாவது பாதியில அதுக்கு நேர் எதிர்மாறான விளையாட்டுக்கு போச்சு. யாருடைய பங்களிப்பு இதுல சிறப்பாக இருந்தது? யார் அந்த ஆட்டத்தினுடைய போக்கை மாத்தினாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆட்டத்தை போக்குனதுன்னு சொல்லப்போனா, மாத்தினதுன்னு சொல்லப்போனா வந்து அஜய் தாக்கூர் தான் நல்லா அஃபென்ஸ் ஆடினாரு. அவரால் தான் வந்து மேட்ச் வந்து மாறிச்சு. அஜய் தாக்கூர் தான் நல்லா சிறப்பாக வந்து அஃபென்ஸ் ஆடினதுனால தான் இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்து அஜய் தாக்கூர் சொல்லலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் அந்தோனியம்மாள். அடுத்து ராஜராஜேந்திரன் இருக்கிறார், அமெச்சூர் கபடி கழகத்திலிருந்து. திரு ராஜராஜேந்திரன், முதல்ல இன்றைய விளையாட்டை பத்தி பேசுவேன்னா, மக்கள் தொடர்ச்சியாக பல லட்சம் மக்கள் பார்த்த ஒரு விளையாட்டு. என்ன மாதிரியான ஒரு விஷயம்? ஒரு ஹோம் கிரவுண்ட்ல விளையாடின அந்த இதனால, இல்ல நேற்று தாய்லாந்துல ரொம்ப ஈஸியா விளையாண்டுட்டோங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம வீரர்கள் அசால்ட்டா கையாண்டாங்கன்னு பாக்குறதா, இல்ல அது என்ன மாதிரி அதை புரிந்து கொள்வது? இல்ல, முதல்ல மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் பகுதி ஆட்டத்தில் ஆடுறப்ப ஆடும்போது அவங்களுக்கு என்னென்னா ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு. அவங்க சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பயம். அதனால் எல்லாமே நல்ல விளையாட்டு வீரர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா விளையாட முடியல அவங்களோட திறமையை. அடுத்தது அஜய் தாக்கூர் மிக சிறப்பாக விளையாட்டு அவங்கள மீட்டெடுத்தார். அப்புறம் பாக்கி பேர்லாம் டீம் காம்பினேஷன் நல்லா ஆடினாங்க. இந்த விளையாட்டை பொறுத்தவரை மேன் டு மேன் ஆடுறது வெரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பங்காயிட்டாங்கனாலே பாயிண்ட் எடுக்க முடியாது. அந்த வகையில் அணிகள் கொஞ்சம் பொறுமையாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பாக ஆடி நமக்கு இந்திய அணிக்கு ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு சோலைராஜா நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசலாம். திரு சோலைராஜா, இன்றைய ஆட்டம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத முதல் கட்டமாக பதிவு செய்யுங்க. ஒரு பெருமிதம் பெறக்கூடிய வெற்றி, 8வது முறையாக சர்வதேச கபடி சாம்பியன்ஷிப்பை இந்திய அணி பெற்றிருக்கிறது. உங்களுடைய முதல் கருத்து என்ன? சார், நான் பெருமைப்படுறேன். நான் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழக தலைவர் என்ற முறையில் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பாக நான் வந்து இந்திய அணிக்கு நம்ம இந்திய பெருமையை சேர்த்து அவங்களுக்கு நாங்கள் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாவது, எங்கள் தமிழகத்தை சேர்ந்த சேரல்நாதனும் அங்கே இருக்கிறாரு, அந்த டீமில் ஒருத்தராக இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த பயிற்சியாளர், துணை பயிற்சியாளராக பாஸ்கரன் தஞ்சாவூரை சேர்ந்தவர், எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்கிறதுனால அதுக்கு வந்து எங்களுக்கு தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகத்திற்கு மிக மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு 10 பாயிண்ட் லீடிங்கில் ஜெயிச்சதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து டிஃபென்ஸே இல்லை. அதாவது நம்மளுக்கு உள்ள அந்த டிஃபென்ஸ் இல்லை. ஆனால் அவங்க ஈரான் டீமுக்கு வந்து டிஃபென்ஸ் இருந்துச்சு, அஃபென்ஸ் இருந்துச்சு. பட் செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து நல்ல அஃபென்ஸும் பண்ணோம், டிஃபென்ஸும் பண்ணோம். அதில் அஜய் நல்லா பண்ணாப்புல, அவர் நம்மளை ரைடு பண்ணாங்க. அதே மாதிரி அனுப்போட கேப்டன்ஷிப், இந்தியன் டீமோட அனுப்போட கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அஜய் தாக்கூர் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட நம்ம வந்து இதானா கூட வாஷ் அவுட் ஆனால் கூட செகண்ட் ஹாஃபில் வந்து 2 வாஷ் அவுட்டு அஜய் தாக்கூர்னால நடந்துச்சு. கண்டிப்பாக நம்ம வந்து அவரை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கணும். இந்திய அணியை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போனதில் அந்த இந்திய அணி கேப்டன் அனுப்புக்கும் நல்ல விளையாண்ட அஜய் தாக்கூருக்கும் நம்ம வந்து பாராட்ட தெரிவிச்சுக்கணும். திரு சோலைராஜா குறிப்பிட்டது போன்ற கிட்டத்தட்ட 9 புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்த வெற்றி என்பது இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கிறது, சாத்தியமாக இருக்கிறது என்று சொல்லலாம். சொந்த மண்ணில் விளையாடக்கூடிய சூழலில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. இந்திய அணி வீரர்களுக்கு முதல் பாதியில் ஒரு வகையான அழுத்தத்தை தந்ததினால் சில நேரங்களில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை போன்றே அதுவும் அமைந்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் 2ஆம் பாதியில் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கோப்பையை தட்டியிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து இது குறித்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். ரகு, இந்த வெற்றி என்ன மாதிரியான ஒரு செய்தியை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கு.
இந்த வெற்றிக்கு முன்பான காலகட்டங்களில் நம்ம போய் பேசலாம். ஆனால் இன்னைய சூழலில் வெற்றிக்கு பின்பு என்ன மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாத்தியம் இருக்குது? வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? கபடி வந்து பிரைம் டைம் ஸ்போர்ட்டாக இருக்குது. அது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். கபடி எத்தனையோ வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கும் தெரியாமல் மீடியாவில் வராமல் விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க எவ்ரிபடி இஸ் செலிபிரிட்டி. அனூப்னா யாரு எல்லாருக்கும் தெரியும், ராகுல்லாம் தெரியும், அஜய்னா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டிவியோட இம்பாக்ட் வந்து கபடியோட ஃபார்ச்சுனே மாற்றிடுச்சுன்னு சொல்லுவேன். 2014 இந்த ப்ரோ கபடி லீக் ஆரம்பிச்ச போது நிறைய ஸ்கெப்டிக்ஸ் இருந்தாங்க. அதாவது சக்சீட் ஆகுமா, மக்கள் பார்ப்பாங்களா, இது ரூரல் ஸ்போர்ட் ஆச்சு, சிட்டியில் பார்ப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது. எல்லாத்தையுமே உடச்சி எறிஞ்சிருச்சு. ஏன்னா பேக்கேஜிங் வாஸ் ஸோ குட். இப்போ வந்து 4 எடிஷன் ஆயிருக்கு ப்ரோ கபடி. வருஷத்துக்கு 2 ஆயிடுச்சு. 1 இருந்தது 2 ஆயிடுச்சு. டிவி வியூவர்ஷிப் என்ன சொல்றாங்கன்னா ஐபிஎல்க்கு அடுத்தபடியாக இருக்குன்னு சொல்றாங்க. ஈவன் விமென்ஸ் கபடி கூட வியூவர்ஷிப் ஹையாக இருக்குன்றாங்க. ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது கபடியை பொறுத்த வரைக்கும். நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ட்ராமா இருக்குது. 40 மினிட்ஸில் முடியுது. ஒரு மணி நேரத்தில் ஒரு நல்ல மேட்சை பார்த்துட முடியும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க, லேடிஸ் வராங்க, குழந்தைங்க வராங்க, எல்லாருக்கும் புரியுது கபடி. எந்த காம்ப்ளெக்ஸ் ரூல்ஸும் கிடையாது. அப்புறம் வந்து டிவிக்கு ரொம்ப உகந்த ஸ்போர்ட்டாக இருக்குது. ஒரு நச்சுன்னு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 40 மினிட்ஸ் ஒரு ட்ராமாட்டிக் மேட்ச் பார்க்க முடியும். இன்றைக்கே ஒரு ட்ராமா, நேற்றுக்கு ஒரு ட்ராமா. ஸோ மக்களுக்கு, நம்ம இந்தியன் வியூவர்ஸ்க்கு வந்து அந்த ட்ராமா வேணும். சும்மா போயிட்டு இருந்ததுன்னா பார்க்க மாட்டாங்க. ஃபுட்பாலில் கூட கோல் விழாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் சோர்ந்துருவாங்க. 6-4 அடிக்கிற கிரிக்கெட்டை, அதுக்கப்புறம் நிறையா டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கிறது அவங்க விரும்புவாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 38 பாயிண்ட்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒரு ட்ராமாட்டிக் மூமெண்ட் இருக்குது. இந்த 2 வருஷத்தில் கபடி வேறு லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம போன வேர்ல்டு கப்லாம் நம்ம பார்த்தோம்னு தெரியாது. எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்கன்னு தெரியாது. பட் 9 PM வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமையே கொஞ்சம் டிலே பண்ணிட்டு பார்க்குற லெவலுக்கு கபடி வளர்ந்துருக்கு. அது டிவியோட இம்பாக்ட் தான் சொல்லுவேன். அந்த ஆர்கனைசர்ஸும் தே ஹவ் டன் எக்ஸீடிங்லி வெல். இந்த மார்க்கெட்டிங் பண்ண விதம், அவங்க ப்ரொமோ போட்டது, அந்த பேக்கேஜிங் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இது மற்ற ஊர்லலாம் இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு தெரியாது. ஏன்னா கபடி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கேம், நம்ம மண்ணோட கேம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் தான் இருந்தார். ஆனால் இன்னும் 2-3 பேர் இருந்திருக்கணும். மினிமம் ஒரு 3-4 மெம்பர்ஸ் இருந்திருக்கணும். பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக விளையாடுறாங்க கபடி. ஹரியானாவில் விளையாடுறாங்க, யூபியில் விளையாடுறாங்க, தமிழ்நாட்டில் விளையாடுறோம், கர்நாடகா, ஆந்திராவில் விளையாடுறோம். ஸோ பேன் இண்டியன் கேமாக இருக்குது கபடி. மக்களுக்கு புரியுது, பார்த்தா பிடிக்குது, டிவி ரேட்டிங்ஸ் நல்லா இருக்குது. ஸோ ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி பிரைட். ஒன் டே ஐ ஹோப் கபடி வில் கெட் இன்டு தி ஒலிம்பிக்ஸ். நம்ம பேசலாம். அந்தோனியம்மாள், திரு ரகு பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். நம்ம வெற்றியினுடைய பெருமிதத்தை கொண்டாடுற அதே தருணத்தில் இந்த வெற்றி இன்னும் நீடிக்கணுமே, அதிகரிக்கணுமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கேள்வி முன்வைக்கிறோம். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் சேரலாதன் அப்படிங்கிறவருடைய பெயர் மட்டும்தான் வெளியே தெரிகிறது. அவருடைய பங்களிப்பு மட்டும்தான் இருக்கு. திரு பாஸ்கரன் போன்றவர்கள் இருக்கிறாங்கன்றதை ஏற்றுக்கொண்டாலும் பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்திலிருந்து பங்களிப்பு குறைவா இருக்கு. ஏன் குறைவாக இருக்கு அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் என்ன? அதுக்கு சொல்லப்போனால் சார், இப்போது எல்லாருமே வந்து செயற்கை ஆடுகளத்தை பயன்படுத்தி விளையாடுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வந்து செயற்கை ஆடுகளத்தை வந்து அமைக்கணும். அதனால அமைச்சாதான் வந்து பிளேயர்ஸ் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இப்போ விளையாடுறோம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக போயிட்டு மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாமலே போயிட்டு செயற்கையான ஆடுகளத்தில் விளையாடும் போது அதுக்கான வாய்ப்புகளுக்கு குறைவு தான். நல்ல பிளேயர் உருவாகணும் அப்படின்னு சொன்னாக்கா வந்து இயற்கையான மேட்டை வந்து உருவாக்கி விளையாடணும். அதுக்காக வந்து எல்லா ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் வந்து மேட்டு கொடுக்கணும். மேட்டை கொடுத்து அதுக்கான ஷூவை கொடுத்தாதான் நல்ல பிளேயரை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தமிழகத்துல அது போன்ற ஆடுகளங்கள், நீங்க சொல்ற அந்த மேட்னு சொல்ற ஆடுகளங்கள் வந்து குறைவாக இருக்கா, இல்ல சுத்தமா இல்லையா? தமிழகத்தின் நிலை என்ன? ஒரு வீராங்கனையா நீங்க எங்க மாதிரி இடங்கள்ல பிராக்டிஸ் பண்றீங்க? சார், தமிழகத்தில் இருக்குது. அது வந்து எப்படின்னா இப்போ சாம்பியன்ஷிப் நடத்துகிறாங்க. சப் ஜூனியர், ஜூனியர், நேஷனல்ஸ் இந்த மாதிரிலாம் நடத்திருக்காங்க. அதில் நாங்கள் விளையாடுறோம். எப்படி சொல்ல போனால் ஸ்கூலில் இருந்து இங்கே காலேஜ், இந்த மாதிரி காலேஜ், ஸ்கூலு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த மாதிரி சாம்பியன்ஷிப், நேஷனல்ஸ், தேசிய அளவில் விளையாட்டில் கலந்துக்கிறப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சேரலாதன் எங்கே வேலை பார்க்குறாரு தெரியுமா? தமிழ்நாட்டில் வேலை பார்க்கல. SCR ஹைதராபாத் செகண்டராபாத் அதில் வேலை பார்க்குறாரு. வேலை வாய்ப்பு கிடையாது. முன்னாடிலாம் கபடி பிளேயர்ஸ்க்கு வந்து ரயில்வேஸ், ICF, அப்புறம் தமிழ்நாடு வந்து போக்குவரத்து கழகம், மின்சார வாரியம், இதெல்லாம் டீம் இருந்தது. இப்போது அவங்கெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டீம்ஸே கிடையாது. போலீஸில் எடுக்கிறாங்க. பட் நல்ல லெவல் பிளேயர்ஸ் வரா மாதிரி அவங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சர் இல்லை. யாரும் போகிறது கிடையாது. ஸோ சேரலாதன் வந்து நம்ம ஊரை விட்டு வேறு ஊரில் போயிட்டு வேலைக்கு போயிருக்காரு. ஸோ அந்த நிலை மாறணும். அப்போ தான் வந்து நிறைய பேர் நம்ம ஊர்லேயே வேலை கிடைக்கும், லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் தான்
கபடியோட growth நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரு ராஜராஜேந்திரன், உங்களுடைய வடுவூர் பகுதியிலிருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள், இன்னும் சொல்ல போனா கபடிக்கு வடுவூர் அப்படிங்கிற அளவில் அங்க விஷயங்கள் இருக்கும்போது ஏன் ஒரு கட்டத்தை தாண்டி வீரர்கள் போக முடிவதில்லை? நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் பகுதி வீரர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கு சார்? 1989 வடுவூரை சேர்ந்த பழனி சவுத் ஏஷியன் கேம்ஸில் இஸ்லாமாபாத்தை போய் விளையாண்டு கோல்டு மெடல் வாங்கினார். அதற்கு பிறகு தொடர்ந்து 1994 இந்திய அணியில் தமிழ்நாட்டு பிளேயர் 3 பேர் இருந்தாங்க. ஆனால் 1990க்கு பிறகு எந்த வேலைவாய்ப்பும் இல்லை. உங்களுக்கு தமிழ்நாட்டில் பொதுத்துறை நிறுவனங்களில் போட்ட வேலைவாய்ப்பெல்லாம் குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி ரயில்வே, தென்னக ரயில்வேல இல்லை. எந்த இதுவும் நிப்பாட்டினதால் பிளேயர்ஸ் வேறு எதுவும் அக்காமடேட் ஆகலை. அதனால் விளையாட்டுக்கு கிராமப்புற ஏழ்மையான நிலையில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் இந்த விளையாட்டை சூஸ் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஹரியானாவில் எடுத்துக்கிட்டால் விளையாட்டு வீரர்களுக்கு கிளாஸ் 2 ஆஃபீஸர்ஸுக்கு ரேங்க் கொடுக்குறாங்க. இங்கே ஒன்லி நமக்கு போலீஸில் மட்டும்தான் இப்போ கிடைக்கிது. முன்னாடி நான்லாம் விளையாட்டு மூலியமாக வேலைவாய்ப்பு பெற்றேன் போலீஸில் இருந்து. அதுக்கு பிறகு ஈவியில் வேலைவாய்ப்பு பெற்றேன். அந்த வாய்ப்பு 90க்கு பிறகு இங்கே இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, பேங்கில் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. எல்லா ஸ்டேட்லேயும் பேங்கில் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த மண்ணின் விளையாட்டுங்கிறோம், இந்த இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விளையாட்டு. இதுக்கு ஸ்பான்சர்ஸ் இல்லை. இதே மாதிரி இப்போ இந்த அம்மா சொன்னாங்க, இந்த மேட்டு இதெல்லாம், இந்த மேட்டை ப்ராப்பராக எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து அதை கொடுக்கணும். அசோசியேஷன் என்ன பண்ணுறோம், நாங்களே மேட்டை வாடகைக்கு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்தந்த மாவட்ட கழகங்களில் இருக்கிற மேட்டை கூட அவங்க கொடுக்கறதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. இது எதுக்கு? இது விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறதுக்கு தான். இது மாதிரி நிறையா செஞ்சு கொடுத்தாங்கன்னா நிச்சயம் கபடி, இந்த இந்த மேன் டு மேன் விளையாடுறது, எல்லாம் ஏழ்மையான நிலையில் உள்ளவங்க விளையாடுறது, இந்த விளையாட்டுக்கு அரசாங்கம் நிச்சயம் முதல் கட்டமாக வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு ஏற்படணும். தனியார் நிறுவனங்கள்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், வங்கிகள் கொடுக்கணும். இதுதான் சார் முக்கியமான இது. நிச்சயம் இந்த விளையாட்டு. அதே மாதிரி இந்த ப்ரோ கபடியில் இந்த விதிமுறைகள்லாம் கொஞ்சம் மாற்றினாங்க. அதே உங்களுக்கு இந்த விளையாட்டை இந்த டைம்லாம் முன்னாடி இல்லை, 30 செகண்டுங்கிறது இல்லை. அதே மாதிரி சில விதிமுறைகளை மாற்றினாங்க. அது மாதிரி இன்னும் காலப்போக்கில் இன்னும் செஞ்சால், இப்போ கிரிக்கெட்லாம் என்ன பண்ணாங்க, முதல்ல டெஸ்ட் மேட்ச்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் 50, 20 இப்படி கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது மாதிரி நம்மளும் கபடி விளையாட்டு வீரர்களும் இந்த கபடி ஆர்வலர்களும் இந்த மாதிரி முக்கியமாக சில இதை செஞ்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்தால் நிச்சயம் மக்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம அதை கொண்டு போகிறதுக்கான முயற்சி அசோசியேஷன், மாவட்ட மாநில கழகங்கள் எல்லாமே அகில இந்திய போட்டிலாம் எல்லாம் செய்கிறதுக்கு இருக்குது. அரசாங்கம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கிறத இந்த வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். திரு சோலைராஜா, கபடி அப்படிங்கிற இந்த விளையாட்டினுடைய வடிவம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட சதுரடி இடம், ஒரு 8 வீரர்கள் 9 வீரர்கள் இருந்தாலே சகஜமாக விளையாடி விடலாம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போனால் மற்ற விளையாட்டுகள் ஒப்பிடுற அளவுக்கு பெரிய உள்கட்டமை வசதிகளோ இல்லை அதுக்கான நிதிகளோ தேவைப்படாத ஒரு விளையாட்டு. அதற்கு கூட இங்கே நிதிகள் ஒதுக்கப்படுவதில்லை அப்படின்னா எங்கு பிரச்சனை இருக்கு? செம்மலை பிரதர், இது நம்ம அவங்க ராஜேந்திரன் பேசுனாங்க, அந்த பொண்ணு பேசுனதெல்லாம் கேட்டேன். அப்படி நம்ம அம்மா வந்த பிறகு, கவர்மெண்ட்டுக்கு முதலமைச்சராக அவங்க வந்த பிறகு கபடிக்கு நல்ல அப்லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் எங்கேயுமே டேமேஜஸ் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதே வேர்ல்டு கப் நம்ம தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு 1 crore கொடுத்துருக்குறாங்க அம்மா. 1 crore இன்றைக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அக்கௌண்ட்டில் 1 crore இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் லேடிஸ் வேர்ல்டு கப், இப்போ ஜென்ஸ் வேர்ல்டு கப் தான் அகமதாபாத்தில் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் லேடிஸ் வேர்ல்டு கப் நடத்துறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு 1 crore முன்வைப்பு தொகை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட மேட்டை பற்றி சொன்னாங்க. 32 டிஸ்ட்ரிக்டில் ஒரு 25 டிஸ்ட்ரிக்டில் மேட் இருக்குது. மேட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் கண்ட்ரோலில் மேட் இருக்குது. என்ன மேட் ஜஸ்ட் காஸ்ட்லினா அவங்க கிராமத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிற ஸ்டேடியத்தில் விளையாடணும். அதேமாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கு பிறகு நாங்கள் டிரான்ஸ்போர்ட், இபி எல்லா ஸ்டேட்டு இதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த டைமில் போட்ட அந்த 84ல் போட்ட அப்பாயின்மெண்ட் ஆளுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரிட்டையர் ஸ்டேஜ் இந்த இயர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பூரா கண்டிப்பாக நியூலி அப்பாயிண்டட் ஃபார் நாட் ஓன்லி ஃபார் கபடி, எல்லா கேமுக்கும் நடத்துகிறதா இருக்கிறாங்க. ஏன்னா நான் ஒலிம்பிக் அசோசியேஷன்லையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் கவர்மெண்ட்டில் பாசிட்டிவாக மூவ் பண்ணுறோம். கவர்மெண்ட்டும் விளையாட்டுத்துறைக்கு
எந்த கவர்மெண்ட்லையுமே இல்லாதது தமிழக முதல்வர் அம்மா அவங்க தான் 160 கோடி ரூபா பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுவும் 33 கேம் தமிழ்நாட்டில் இருந்தால் கூட 10 கேம் முதலமைச்சர் கோப்பையில் சேர்த்துருக்குறாங்க. அதில் கபடியும் சேர்த்துருக்குறாங்க. அதில் விளையாடக்கூடிய ஒவ்வொரு பிளேயரும் வின் பண்ணால் 1 லேக் கொடுக்குறாங்க. எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. ஸோ கபடியை வந்து நல்லா தான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி சரி வரல, பட் இந்த பீரியடு நம்மளுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. அதனால இனிமேல் கிராமத்திலிருந்தும் சரி சிட்டியிலிருந்தும் சரி இனிமேல் கபடி பிளேயர்ஸ் கண்டிப்பாக நல்லா உருவாவாங்கன்றது எங்கள் தமிழ்நாடு கபடி அசோசியேஷனோட மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அந்த அந்தோனி அம்மாள் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப குரூஷியல். இந்த மேட் வேணுன்றாங்க. ஹாக்கியில் நம்ம சரித்திரத்தை எழுந்ததே மேட்னால தான், அந்த சிந்தட்டிக் சர்ஃபேஸ்னால தான். அதேமாதிரி கபடியிலையும் ஆயிடக்கூடாது. டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர்கிட்ட இருக்குன்றாங்க. ஏன் ஒவ்வொரு கபடி அசோசியேஷனும் வாங்கக்கூடாது? அவங்க ஸ்பான்சர்ஷிப்லாம் வாங்கி அவங்க அசோசியேஷன் மேட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது நீங்க மேட்டுக்கு மாறுறதுல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்றீங்க? நம்ம ஊர்ல வந்து அது இப்போ பாருங்க, இப்போ டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் வச்சிருப்பாரு, அவர்கிட்ட வாங்க முடியாது. கிராமத்துல தான் நடக்குது கபடி. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்லையுமா கபடி நடந்துட்டு இருக்கு. இப்போ தஞ்சாவூர் மாவட்டம்னா தஞ்சாவூர் உள்ளார நடந்துகிட்டு இருக்கும். அவங்க நாங்கள் மேட் தரமாட்டேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஊர்ல உள்ளவங்க வந்து சாதாரண தரையிலே விளையாடிடுவாங்க. ஸோ அதில் பழக்கப்பட்டு வர பிளேயருக்கு வந்து மேட்டில் விளையாடுறது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த இடைவெளியை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன்னா, இவங்க அந்த அமெச்சூர் கபடி அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ட்ரை பண்ணணும்ன்ற. மேட்டை வாங்குறதுக்கு காஸ்ட்லின்னு சொல்றதை விட நம்ம ஸ்பான்சர்ஷிப் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டையும் என்கரேஜ் பண்ணணும். எக்யூப்மென்ட்ஸ் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஆமா, ஐ மீன் நீங்க கவர்மெண்ட்டையே ரிலே பண்ணி இல்லாம மத்த செம்மலை பிரதர் ஒரு தடவை பேசணும். ஒரு நிமிஷம் இல்ல, இந்த மாதிரி நான் முன்னெடுக்கணும்னு சொல்றேன். கவர்மெண்ட் ஓரளவுக்கு பண்ண முடியும், அசோசியேஷனுக்கு ரோல் இருக்கு. இப்ப அமெச்சூர்ங்கிற பேரே வந்து இப்போ வந்து ஒரு மிஸ்நோமர் ஆயிடுச்சு. நான் கபடியில் அவ்வளோ பணம் இருக்கு. ப்ரோ கபடி லீக்ல வந்து ஆக்ஷன்ல வந்து 35 lakhs பிளேயர் எடுக்கிறாங்க. அப்படிங்கிற போது அமெச்சூர்ங்கிற வார்த்தையை எடுத்துடணும். ப்ரொஃபஷனல் ஆயிடுச்சு. ஸ்டேட் பாடி வந்து மேபி ஒரு 10 மேட்டை வாங்கி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, இதே மாதிரிலாம் பார்க்கணும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் எல்லாமே கவர்மெண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வரல அப்படி சொல்றதை விட இதே மாதிரி அமைப்புகள் திரு சோழராஜா அமைப்புகளுடைய பங்களிப்பு பத்தி தான் திரு ரகு சுட்டி காட்டுறாரு. அமைப்பு ரீதியாக நீங்க வந்து பலம் பொருந்தி இருக்கும்போது ஏன் அதை இன்னும் கூடுதலாக செய்யக்கூடாது அப்படின்ற கேள்விதான் முன்வைக்கப்படுது. கண்டிப்பா பிரதர், நான் பேசுறேன் பிரதர். செம்மலை பிரதர், சொல்லுங்க. பேசலாமா? தொடர்ந்து பேசுங்க சார். சார் சார் இப்போ வந்து அவர் பிரதர் கேட்டாங்க இந்த மாதிரி. நாங்க எங்க ஸ்டேட் அசோசியேஷன் சார்பா 3 மேட் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். 3 மேட் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த 3 மேட்டை வந்து நாங்கள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்பில் கூட அவங்க ரூரல் நடத்தினா கூட நாங்கள் ஃப்ரீ காஸ்ட்டில் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 3 மேட்டுமே எங்களுக்கு கூடிய விரைவில் வந்துடும். இது போக 25 மேட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கு. நம்ம வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பாடிட்டு அவங்க கரெக்டாக அணுகுனாங்கன்னா, அவங்க செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கு இது கொடுத்துறாங்க, ரெக்கக்னைசேஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் மொபைலைஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக எல்லா சாம்பியன்ஷிப் நடக்கிற இடத்துல பூராமே நாங்கள் மேட்டை வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அது போக நாங்களுமே சொந்தமாக 3 மேட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணி எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி அதுவும் கூடிய விரைவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் நாங்களும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் பிரதர். அதுவே உங்களை இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன். மிகவும் பெருமிதமான ஒரு தருணம். இந்திய அணி 8வது முறையாக கபடி போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறது. அதுவும் சொந்த மண்ணில் நடந்த ஒரு விளையாட்டு. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்திலிருந்து விளையாட்டு துவங்கியது என்பதற்கான பல்வேறு வரலாற்று சான்றுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. மிக இலகுவாக தமிழகத்தின் குக்கிராமங்கள் தொடங்கி பல இடங்களில் மிக சகஜமாக விளையாடப்படக்கூடிய விளையாட்டு. மார்ஷியல் ஆர்ட் என சொல்லப்படக்கூடிய மரபு கலைகள் ஒன்றாக கூட கபடி விளையாட்டை பார்க்கலாம். அதன் வடிவத்தில் ஒரு மனிதர் தனது 5 புலன்களுக்கும் வேலை தரக்கூடிய ஒரு விளையாட்டு. கூட்டு உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டான விளையாட்டு. கூட்டு புரிதலுக்கு எடுத்துக்காட்டான விளையாட்டு. அங்க விளையாடக்கூடிய வீரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய புரிதல் மட்டுமே வெற்றி ஈட்டி தரும். கடும் உழைப்பு, கடின உழைப்பு, சாதுரியம் போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு விளையாட்டாக இந்த கபடி விளையாட்டு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு சாத்தியமாக இருக்கக்கூடிய வெற்றி என்றைக்கும் இந்திய அணிக்கு சாத்தியமாக வேண்டும். குறிப்பாக தமிழகத்து குக்கிராமத்து வீரர்கள் இதில் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த நேரலையும் இந்த நேர்பட பேசுவாத்தையும் நாம் வடிவமைத்திருந்தோம். இந்த வாரத்தில் நம்மோடு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசமரில் சந்திக்கலாம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.